ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, நீண்ட நேரமா உனக்கான வியாழன் வரத்தை கொடுப்பதற்காக உன் சாயப்பா நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எந்த வேலையில மிகவும் ஆழ்ந்து இருக்கிறாய்? நான் உனக்காக நல்லது செய்ய வருவேன். இந்த வியாழன் நாள்ல உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்பதை நீ அறிய மாட்டாயா என்ன? நீ எப்போதுமே ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கும் வரைதான் உனக்கான மதிப்பு இந்த மனிதர்களிடத்தில் கிடைக்கும். எப்போ நீ சோர்ந்து ஒதுங்கி போய் உட்காரியோ அப்பொழுதே உனக்கான அவமதிப்புகளும் தொடங்கிவிடும் என் செல்லமே. சாயப்பா இப்படி சொல்றனே நினைக்காத. இப்போது இந்த கலியுக காலத்தில் பல பேருடைய வீடுகளில் இதுதானே நடக்குது. ஆய்ந்து ஓய்ந்து சோர்ந்து போகும்போது இத்தனை வருஷம் நம்மளை பார்த்து வளர்த்தாங்களே, இவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வராம பல பேரு அவர்களை ஏதோ வெற்றி சுமையாக நினைப்பது போலதானே வீட்டில் உள்ள வயதானவர்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, எல்லாருக்கும் வயசாகுன்றத எல்லாருமே மறக்க வேணாம். உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்சபடி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய உனக்கு அருள் செய்வதற்காகவும் நீ எதிர்பார்த்த விஷயத்தை உனக்கு முடிச்சு கொடுத்து அதையே வியாழன் வரமாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்குமாக தான் உன் சாயப்பா நான் வந்திருக்கேன். உன் மனசானது இப்போது இறுகிய சுவர் போல எதிலுமே ஒட்டி கொள்ளாமல் நிலைகுலையாத பயத்தோடும் அது செய்யணுமே இது செய்யணுமேன்னு செய்ய வேண்டிய 100 விஷயங்களை பற்றிய கவலைகளோடும் தானே இப்போது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் மனசுல போட்டு குழம்பிக்காத. உனக்கு என்ன நடக்கணுமோ அதை சிறப்பா நான் நடத்தி கொடுப்பேன். கடல் ஆழமாகவே இருந்தாலும் கூட இங்கிருந்து அந்த பக்கம் போகணும்னா அதை கடந்து ஆகத்தானே ஆக வேண்டும். அதே போலதான் உன் வாழ்க்கையை நீ வாழணும்னா உன் கவலைகளை எல்லாம் காற்றில் மறையும் தூசியா நினைச்சு அத்தனையையும் தூக்கி ஒரு தூரமா வச்சுட்டு உன் வாழ்க்கையை நிம்மதியாய் நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஆனா உன் வாழ்க்கையில நீ யாரையும் நம்பி வாழாத. ஏன்னா உன்னுடைய நிழல் கூட வெளிச்சம் வரும் வரைக்கும் தானே உனக்கு துணையாயிருக்கும். அதனால் எப்போதும் உன்னை நீ நம்பு. மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்யலாம், எதை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அவர்களை முழுவதுமாக நம்பி உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துகளாலாம் என யோசிக்காதே என் செல்லமே. கை தவறி போனது எல்லாம் காலப்போக்குல மறந்து போயிடும். ஆனா வாய் தவறி பேசினது எல்லாம் நீ வாழும் வரைக்கும் இந்த உலகத்தில் நிலைத்து இருக்கும். அதனாலதான் சொன்னேன், பொண்ணோ பொருளோ தவறி போனாலும் சரி, உடஞ்சு போனாலும் சரி, அதை பத்தி பெருசா கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அவசரப்பட்டு வேகத்துல ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டினா அதுவும் காலம் முழுவதையும் உன்னை குறை சொல்லிக்கொண்டும் குத்தி சொல்லிக்கொண்டும் இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கக்கூடிய ஏற்றம் என்பது கிடைக்காமல் இரக்கம் மட்டுமே தோல்வியாகவும் அவமானங்களாகவும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறதல்லவா? எனக்கு தெரியும். ஏற்றம் என்பது இங்கு எல்லாருடைய மனிதர்கள் மனதிலும் கொண்டாடப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆனா இரக்கமும் தோல்வியும் எப்போதுமே அவமானங்களாகத்தானே கருதப்படுகிறது. நான் உனக்கான வாழ்க்கையில முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பேன். நீ கலங்காதே. உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் நீ என்னிடம் சொல்லி சாயப்பா சரி செய்யுங்கன்னு தானே கேட்ட. நிச்சயமாக உனக்கான ஆறுதலையும் அரவணைப்பையும் நான் கொடுப்பேன் என் செல்லமே. ஆனா எந்த காரணம் கொண்டும் உன் மனசுல இருக்கக்கூடிய வேதனையை மற்றவர்களிடம் சொல்லி ஆறுதல் தேடாதே. அது எந்த விதத்திலும் உனக்கு பயன் தராது. அதுக்கு பதிலா எல்லாம் சரியாகும், இதுவும் கடந்து போகும்னு உன்னை நீயே தேத்திக்க. உன்னை நேசிக்க உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னுடைய மன வலிமை என்பது பல தோல்விகளை நீ கடந்து வெற்றி பெறுவதற்கு உனக்கு உறுதுணையாய் நிற்கும். அதனாலதான் எப்போதும் தன்னம்பிக்கையோட இருக்க சொல்றேன். உனக்கு ஏற்பட்ட துன்பங்களை நினைச்சு மனம் வருந்தாதே என் செல்லமே. இனி வரக்கூடிய காலங்கள்ல எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை நான் உனக்காக கொடுக்க போறேன். நீர் இருக்கும் வரை வேர்கள் ஒருபோதும் ஓய்வதில்லை. அதே போல மனசுல வலிமை இருக்கும் வரைக்கும் மனிதன் ஒருபோதும் தோற்கவும் மாட்டான். நீர் இருக்கும் வரையிலும் அந்த வேர் எப்படி வளர்ந்து செடியை புதுசா வளர்த்துக்கிட்டே இருக்கோ அதே போல ஓ மனசுலையும் தைரியமும் துணிவும் இருக்கும் வரையிலும் உன் வாழ்க்கையும் வளர்ந்து வளமும் நலமும் பெற்றதாக மாறிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை பெருசு நினைக்காத. எல்லாமே உன்னை பொறுத்த மட்டில் உன் வாழ்க்கையை பொறுத்த மட்டில் ஒன்றுமில்லாததாக போய்விடும். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் தான் உனக்கு சிறப்பானதாய் அமையும். நல்லதே உன் வாழ்வில் நடக்கும்.